நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேக்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் 8th சாப்டர் இன்ட்ரடக்ஷன் டு அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 8.4ல் ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். ரைட் த டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இங்கே வந்து A to H வரைக்கும் நம்மளுக்கு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்குறோம். அந்த எக்ஸ்பிரஷனை டேர்ம்ஸாக எழுதுங்க, என்னென்ன டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னு தனித்தனியாக பிரித்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? இப்போ வந்து 14x ப்ளஸ் 23ன்னு கொடுத்துருக்காங்க. 14x + 23 அப்படின்னா 14x and 23 அப்படின்னு எழுதணும். இப்போ 22 - 15x அப்படின்னா 22 and -15x அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அடுத்து x/30 + 1 அப்படின்னா x/30 and 11. 15x அப்படியே தான், 15x மட்டும்தான் எழுத முடியும், அதில் வேறு எந்த எக்ஸ்ப்ரெஷனும் எழுத முடியாது. அந்த எக்ஸ்ப்ரெஷனை என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு டீட்டெயிலாக எழுத சொல்லியிருக்காங்க. xy -3. இப்போ xyயும் அண்டு -3 இருக்குது. 3a + b + c அப்படின்னா இப்போ 3 நம்பர் தான் இருந்துருக்கு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனில். அப்படின்னா 3a, b அண்டு c அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி தான் g சம்மும் பாருங்கள். x - 2y - 3z. அப்போ x, -2y அண்டு -3z. இப்போ 4xyz அப்படியே தான் வரும், 4xyz. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. கொடுத்துருக்கிறது என்னென்னன்றதை தனியாக எழுதுகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, எக்ஸ்பிரஷனாக கொடுத்துட்டாங்க, அதை நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க, அந்த டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணி எழுத சொல்கிறாங்க. அப்படின்னா இங்கே டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எழுதணும். இப்போ எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு நம்ம டேர்மாக எழுதணும்னா எப்படி எழுதலான்றதை பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்கள். இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் வித் த கிவன் டேர்ம்ஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், -5x, 7ன்னு கொடுத்துருக்காங்க. அண்டன்றதெல்லாம் கொடுக்கல, கம்மா கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பாசிபிலிட்டிஸ்ன்னு எல்லாமே நம்ம எழுதணும். ஓகேவா? இப்போ -5x + 7 எழுதலாம். ஓகேவா? ஃபஸ்ட் எழுதியிருக்கிறோம். அடுத்து -5x - 7 எழுதலாம். என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸோ அது எழுதணும். இப்போ 5x × 7 இருக்கலாம், இல்லை -5x / 7 வரலாம், 7/-5x வரலாம். புரியுதா உங்களுக்கு? என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ, என்னென்னலாம் அப்ளிகபிளோ அந்த எக்ஸ்பிரஷன் ஃபுல்லாகவே நம்ம எழுதுகிறோம். ஆக அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் வித் த கிவன் டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் வித் த கிவன் டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸோ அந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக எழுதுகிறோம். இப்போ பாருங்களேன், செகண்ட் சம் 3xyz, 4 அப்படின்னா 3xyz + 4 எழுதலாம், 3xyz - 4 எழுதலாம், 3xyz × 4 எழுதலாம், 4 - 3xyz எழுதலாம், 4 × 3xyz எழுதலாம், 3xyz / 4 எழுதலாம், 4/3xyz எழுதலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படிலாம் அதை எழுதலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஒன்று அடிஷனில் எழுதலாம், சப்ட்ராக்ஷனில் எழுதலாம், மல்டிப்ளிகேஷன் எழுதலாம், டிவிஷனில் எழுதலாம். இந்த நம்பரை மேலே போட்டு அந்த நம்பரை கீழே போடலாம், இந்த நம்பரை முன்னாடி போட்டு அந்த நம்பரை பின்னாடி போடலாம், சைனை மாற்றி எழுதலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்க 2 எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு 17x, -10 இருக்குது. அப்போ 17x - 10, 17x + 10, -10 - 17x, 17x × 10, 17x / -10, -10 / 17x, இந்த மாதிரிலாம் எழுதலாம். இப்போ xy, yz - xzன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை அப்படியே ஒரு டேர்ம் எழுதலாமா? xy + yz - xz, xy + yz + xz. நம்ம சைனை மாற்றியும் எழுதலாம், முன்னாடி டேர்மை பின்னாடி 2 3 மாற்றி அந்த மாதிரியும் எழுதலாம். xy - yz - xz அப்படியே அந்த டேர்ம் எழுதியாச்சா? இப்போ பாருங்கள், டேர்ம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, xy - yz மைனஸ் சிம்பிள் மாற்றிருக்கிறோம். அடுத்து xy + yz - xz, -xy. அப்போ சிம்பிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், மாற்றி மாற்றி எழுதுகிறோம். அடுத்து -xy - yz - xz, -xy - yz + xz. இந்த மாதிரி சிம்பிள் எங்கெல்லாம் நம்ம மாற்ற முடியுமோ அதெல்லாம் மாற்றி எழுதுகிறோம். அடுத்து xy × yz - xz, அடுத்து xy / yz × -zx அது மாதிரி எழுதிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பண்ணுறோம், என்னென்ன டேர்ம்ஸ்லலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதிலலாம் எழுதுகிறோம். இப்போ சம் தேர்ட் பாருங்களேன். மேக் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் யூஸிங் த டேர்ம் 3a, 4b and 5 டேக்கிங் ஒன்லி 2 at a time. இங்கே 3 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்குறாங்க, இதை டேர்மாக எழுத சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு. இதை வந்து 3ஐயும் யூஸ் பண்ண வேண்டாம், ஒரு நேரத்தில் ஏதாவது 2 மட்டும் எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 3a - 4b மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா -3a + 4b, -3a - 4b, -3a × 4b, -3a / 4b, 4b/-3a இந்த மாதிரி எழுதலாமா? அடுத்து
இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க 4b, 5. அப்போ 4b + 5, 4b - 5, 5 - 4b, 4b × 5, 4b / 5, 5/4b அப்படி எழுதலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் எடுத்துக்கிறோம். -3a 5. இப்போ -3a + 5, -3a - 5, 5 + 3a, -3a × 5, -3a/5, 5/-3a இந்த மாதிரி எழுதலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம கொடுத்துருக்க டேர்ம்ஸை எப்படி எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம், கொடுத்துருக்கிற எக்ஸ்ப்ரெஷனை என்னென்ன பாசிபிலிட்டிஸ் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குதுன்னு எழுதுகிறோம். சில டேர்ம் கொடுத்துட்டு அதில் எத்தனை பாசிபிலிட்டி ஆஃப் டேர்ம் எழுதலாம் அப்படின்றத கேட்குறாங்க. எழுதியாச்சு. வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சம் 4 பார்த்தீங்கன்னா ரைட் த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த வேரியபிள்ஸ் இன் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க, A to F வரைக்கும் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன எழுத சொல்லியிருக்காங்க? ரைட் த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட். நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்னா அந்த கோஎஃபிஷியன்ட்டோட என்ன வருது, அந்த நம்பர் என்ன வருதுன்றதை எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வேரியபிள்ஸ் பார்த்துருக்குறோம்ல, இப்போ ஆல்ஃபபெட்டில் வரதில்ல என்ன நியூமரிக் வருதுன்றதை எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 7x + 1. இப்போ அந்த வேரியபிள் பாருங்கள், x 7 தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நியூமரிக்கல், அந்த நம்பர் தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் நம்பர் என்னது? 7. இங்கே அது மாதிரி பாருங்கள், அந்த வேரியபிளோட என்ன வருதோ அதுதான் அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் நம்பர், நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்னு சொல்கிறோம். அப்போ -6, இங்கே -15. இங்கே பாருங்கள் x/4 இருக்குது. அப்போ இங்கே x எடுத்துடணும், 1/4. இங்கே -x/3 இருக்குது. அப்போ -1/3. அடுத்து இங்கே பியோட என்ன நம்பர் இருக்குது? 11. நம்மளுக்கு அந்த கோஎஃபிஷியன்ட்டோட என்ன நம்பர் இருக்குது அப்படின்றது தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? அவ்வளோதான். இப்போ இன்ட்ரோடக்ஷன் டு அல்ஜிப்ராவில் நாம் எல்லா எக்ஸசைஸும் பார்த்தாச்சு. தேங்க்யூ செல்லமே. பாய். See you in next video.